ஸோ, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லாத்துக்கும் நீங்க நேசிக்கிறவங்க மனசுல என்ன இருக்கு? வருவாங்களா? ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அட்லீஸ்ட் எனர்ஜில ஏதாவது ஷிஃப்ட் இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம அந்த முயற்சியில தான் இன்னைக்கு இறங்குறோம். இந்த வேலண்டைன்ஸ் டேல என்ன எனர்ஜில அவங்க இருக்க போறாங்க? உங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறாங்களா? என்ன உங்க கிட்ட சொல்ல போறாங்க? இன்னொரு எக்ஸ்கியூஸா? இல்ல உண்மையா மனசு மாறி நான் வரப்போறேன் அப்படிங்கிற அட்லீஸ்ட் அந்த எனர்ஜியாவது சொல்ல போறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரால் எனர்ஜி. உங்களோட ஹையர் செல்ஃப். எ ட்ரூ லவ் ஸ்டோரி நெவர் எண்ட்ஸ். உண்மையான காதல் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை தேடி வருவேன்னு சொல்கிறாங்க. ஐ ஸ்டில் கெட் பட்டர்ஃப்ளைஸ் லைக் த ஃபஸ்ட் டைம் ஐ சா யூ. எப்போ உங்ககிட்ட உங்களை பார்த்தாலும் சரி, உங்களை பற்றி நினச்சாலும் சரி, பட்டாம்பூச்சி பறக்குது வயிற்றுக்குள்ளே. ஸோ ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறதே ஒரு 10, 15 கார்டு தான் இருக்கும். 4, 5 கார்டு வந்துருச்சு. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அவங்க. லவ் ரெக்கக்னைசஸ் நோ பவுண்ட்ரிஸ் ஆர் பேரியர்ஸ். ஸோ காதலுக்கு தடையே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ எந்த தடையாக இருந்தாலும் உடைப்பேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் கனவு காண்றவர் தான் இவங்க. நீங்கள் யாரை ட்ரீம் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த பர்சன்ஸ். லைக் யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. காதல் கனவு கண்டிப்பாக. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப தூரமாக இருக்கீங்க. இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. இல்லைனா காதலை சொல்ல போகிறாங்க. காதலை நீங்கள் அந்த மொமெண்ட்டை ரொம்ப எக்ஸைட்டடாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசி ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படியே தான் க்ரோ ஆகுறீங்க ஓல்டாக. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இந்த 4 கார்ட்லேயே உங்களோட காதல் கதை சொல்லி முடிச்சாச்சு. இதுதான் அவங்க மனசில் இருக்குது. அவங்க இதை தான் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் காதலை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்லோ பேஸில் தான் அவங்க காதல் போக போகுது. திடீர்னு எதுவும் நீங்கள் ட்ரமாட்டிக்காக எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வச்சு மனசை குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் ரொம்ப பெரிய பிளானோட தான் இருக்காங்க. இந்த இந்த இதயம் என் கையிலேருந்து நழுவுது. ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் அருகாமையில் இருக்கும்போது. ஏன் இந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்கன்னா, உங்களோட இருக்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் அவங்க கடைசி காலம் வரைக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க. கிஸ், ஹக், டாக், ஆர்கியூ, லாஃப் அண்ட் லவ். தட்ஸ் அஸ். இங்கே பாருங்கள், எல்லா விதமான எமோஷன்ஸும் உங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங். இந்த பர்சனுக்கு ஹக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்களோட லவ் லாங்குவேஜ் ஹக் பண்ணுறது தான். அப்படி தான் அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. உங்களோட ஸ்மைல் இல்லைனா நீங்கள் ஸ்மைல் பண்ணுற விதம் இல்லை, உங்கள் ஸ்மைல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தா போதுன்றாங்க. அந்த ஸ்மைல் நான் பார்த்தா போதும், என்னோடய நாள் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஐ நீட். இப்போ அவங்க இதயத்தை கொட்டிட்டாங்க. நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். பேச துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது நாளைக்கே நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி அவங்க எதாவது சொல்கிறாங்களா ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்க்கலாம். பட் தே நீட் யூ. அது மட்டும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. தே நீட் யூ, தே நீட் திஸ் எனர்ஜி. கண்டிப்பாக ஒரு ட்ரபிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க பர்சனல் லைஃப்பில். நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அவங்க இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி அவங்க வீட்டில் ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கு, இல்லைனா பர்சனல் லைஃப்பில் இஷ்யூ போயிட்டுருக்கு. இது ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதை சால்வ் பண்ணால் தான் உங்ககிட்ட வர முடியும். இந்த ஸ்டேபிளான கனெக்ஷன் அவங்களுக்கு வேணும். பட் என்ன எனர்ஜி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன எமோஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வா, பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதலை கெடுக்க நிறையா சதி நடக்குது. இது கை தட்டி திரும்ப தலையில் விழுந்தது. ஸோ இட்ஸ் அ சைன். உங்கள் காதலை யாராவது திருட முயற்சி பண்ணாங்க, இல்லைனா இந்த காதலை கெடுக்க யாராவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது நடக்காது. மேபி நம்ம இது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ரீடிங் பார்த்திங்கன்னா, உங்களை பற்றி பொய் புரளிகள் கிளப்பி இந்த கனெக்ஷனை உடைக்க ட்ரை பண்ணுது. இன்னும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சேனல்லையும் அதே எனர்ஜி தான் வந்துச்சு. ஸோ அந்த எனர்ஜியை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி உங்களை பற்றின பரப்பின செய்தி அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அவங்க அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெளிவாக தெரியும். ஏன்னா உங்கள் எனர்ஜி, நீங்கள் கொடுக்குற காதல், அந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. என் த்ரோட் சக்கரை அப்படி பிளாக் ஆகுது. ஸோ இதை நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத காமிக் எனர்ஜியோட எண்ணம். எனர்ஜி இஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் தொலைஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தொலைஞ்சு போகணும், குழந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டான்றாங்க. அவங்களால வாழ முடியாதுன்றாங்க. இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஜி பூம்பா கமிட்மெண்ட். ஸோ எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக தாண்டி வருவாங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி உங்கள் காதலை தடுக்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் டோன்ட் வரி,
பிரபஞ்சம் அவங்கள வந்து நான் சொல்லலை பொய் செய்திகள் ஃபேக் நியூஸ் உங்களை பற்றி பரப்புகிறாங்க எதுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் தாண்டி வருவாங்களா அவங்க அஃப்கோர்ஸ் சொல்லிட்டாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீர்வேன்றாங்க இங்கே எ ட்ரூ லவ் ஸ்டோரி நெவர் எண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில் ஸோ ஐ நோ யூ ஸோ அவங்க கமிட்மெண்ட்லேயே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்டில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தங்க வந்து ட்ராமா போட்டுட்ருக்காங்க இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் ஃபைன் எல்லாமே வந்து நல்லதாக தான் முடிய போகுது அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் முடிய போகுது அதுவும் கல்யாணத்தில் தான் முடிய போகுது ஸோ இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்திங்கனாவும் நம்ம காதல் வசந்தமில் இதே எனர்ஜி தான் கமிட்மெண்ட்டுக்கு அவங்க தயாராக இருக்காங்க பழைய ட்ராமா பழைய விஷயங்களை விட்டு வரதுக்கு துடிச்சிட்ருக்காங்க எப்படி வந்து உங்களை அடைய போகிறாங்க பிரபஞ்சம் வந்து என்ன ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க பிரபஞ்சம் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்ற கான்செப்ட்லாம் அங்கே இருக்குது ஸோ அது அந்த எனர்ஜி உங்களுக்கு சிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த ரீடிங் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி இருக்குது அதில் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் திஸ் பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இன்றைக்கி ஐ எம் வெயிட்டிங் ஆன் யூ டு மேக் த ஃபஸ்ட் மூவ் நீங்கள் வந்து காதலை சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க ஐ நெவர் வாண்டட் டு சி யூ ஏன் அப்படின்னா உங்கள் பழசில் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம் நீங்களாம் வந்து பேசிட்டா வந்து ரொம்ப சுமூகமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதுவே வந்து இங்கே பாருங்கள் பேக்கெட்டில் வந்து இன்னும் ரோசஸ் வச்சிட்ருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க காதலை சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா வெயிட் இந்த எனர்ஜியை வச்சு எந்த கன்க்ளூஷனுக்கும் ஜம்ப் ஆகாதீங்க வெயிட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஏன்னா இங்கே மேஸ்குலின் எனர்ஜி தான் வந்து காதலை சொல்ல போகிறாங்க அது வந்து கிளியராக இங்கே பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க கிட்ட பேக்கெட்டில் தான் ரோசஸ் இருக்குது டியூலிப் ஃப்ளார்ஸ் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங் பாருங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் அங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பொறுமையாக இருங்க மேபி இந்த பர்சன் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க மேபி இந்த வேலண்டைன்ஸ் டேயில் அவங்க வந்து இந்த ட்ராமா போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரபஞ்சம் வந்து அவசரப்பட்டு உங்களை வந்து கமிட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க இட்ஸ் லைக் நாட் கமிட்மெண்ட் உங்களை போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க 10 of cups பொறுமையாக இருங்க அவங்களே வந்து உங்ககிட்ட காதலை சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதான் சரியான முறை அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் 9 of swords இந்த பர்சன் வேதனையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் உங்களை பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து பெரிய வேதனை பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு அவங்களே உங்களை தேடி வரட்டும் அதுக்கு முன்னாடி நீங்களாக போய் காலை விழாதீங்கன்றாங்க இட்ஸ் லைக் டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருங்க ஃபெமினினுக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் 6 of cups அவங்க நிச்சயம் வந்து சேருவாங்க அவங்க வந்து உங்களை செய்கிறது தான் கரெக்ட் அவங்க வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அந்த மரியாதை உங்களுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம் ஏன்னா அது வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து நீங்கள் போய் துரத்த ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தான் துரத்திட்டுருக்கணும் டோன்ட் டூ இட் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணட்டும் அந்த காதல் தான் வந்து சரியான பாதையில் போகும் அதுதான் கடைசியில் கமிட்மெண்ட்டில் முடியும் இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் நீங்கள் எங்கேயாவது போய் காதல் சொல்கிறீங்க இந்த வேலண்டைன்ஸ் டேனா அது உங்களுக்கு சரியான காதல் அமைய போகிறது இல்லை இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற தெளிவான ஒரு கைடன்ஸ் ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஹெட்ஸ்அப் பிரபஞ்சம் சொல்லணும் நோ ஸ்டாப் உன் வேலையில் நீ வேலையை பாரு பொறுமையாரு உன்னோட காதல் வேலண்டைன்ஸ் டேலேயே உனக்கு வரணும்னு அவசியம் இல்லை எந்த டைமில் எப்போ வந்தால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியோ கடைசி வரைக்கும் அந்த காதல் அந்த தருணத்தில் உங்ககிட்ட வந்து சேரும் இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு டேகை வச்சுட்டு நீ போய் எங்கேயும் விழுந்துடாத அது உனக்கு சரியான காதலாக அமைய போகிறதில்ல இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான காதல் எது உங்களை தேடி வருதோ ரஜினி டயலாக் தான் தேடி வர காதலுக்கு வந்து மரியாதை கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் கடைசி வரைக்கும் இருக்க போகுது நீங்கள் தேடி போய் எங்கேயும் விழ தேவையில்லை யூ ஆர் த ப்ரைஸ் இயர் வெயிட் அப்படின்றாங்க ஸோ இதுதான் இப்போ உங்களோட வேலண்டைன்ஸ் டே எனர்ஜி ஜெய் சரம் எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே